Hello everyone. Now we are going to see about moon exhibit phases. நிலாவினுடைய பல்வேறு நிலைகள் எவ்வாறு தோன்றும். ஓகேவா? Moon exhibit phases. Different phases. ஓகேவா? நிலாவினுடைய பல்வேறு நிலைகளானது எவ்வாறு தோன்றுகின்றன. ஓகேவா? On the day full moon appears, sun and moon look at each other with their bright light. ஓகேவா? பண்டைய காலகட்டத்தில் வானவியலாளர்கள், வானவியல் அறிஞர்கள், வானவியலாளர்கள் சில உண்மைகளை கண்டு அறிந்தார்கள். ஓகேவா? பண்டைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வானவியலாளர்கள் வானவியல் அறிஞர்கள் சில உண்மைகளை கண்டறிந்தார்கள். ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, on the day full moon appears, ஓகேவா, ஒரு முழு நிலவு தோன்றக்கூடிய நாளில் சூரியன் மற்றும் சந்திரன் இரண்டும் எதிரெதிரே தோன்றுகின்றன. ஓகேவா? sun and moon look at each other with their bright light, அதனுடைய பிரகாசமான ஒளியுடன். ஓகேவா? பிரகாசமான ஒளியுடன். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு முழு நிலவு தோன்றும் நாளில் சூரியன் சந்திரன், ஓகேவா, இரண்டு சுடர்கள், சூரியன் சந்திரன் இரண்டு சுடர், இந்த இரண்டு சுடர்களுமே எதிரெதிரே தோன்றுகின்றன. ஓகேவா? on full moon day sun is setting in the west, moon rises at the east. ஓகேவா? அதாவது on full moon day, on full moon day, முழு நிலவு நாளில் சூரியனானது மேற்கில் மறைகிறது, மேற்கில் மறைகிறது. at the same time, அதே நேரத்தில் நிலாவானது கிழக்கில் உதிக்கிறது. ஓகேவா? அதாவது முழு நிலவு நாளில் சூரியனானது மேற்கில் மறைகிறது. at the same time, அதே நேரத்தில் நிலாவானது கிழக்கில் உதிக்கிறது. அப்போ sun and moon are in the opposite side. இரண்டுமே இரண்டு இரு துருவங்கள். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா, சூரியன் மற்றும் நிலா இரண்டுமே எதிரெதிர் திசையில் தோன்றுகின்றன. ஓகேவா? சூரியன் மற்றும் நிலா இரண்டுமே பாத்தீங்கன்னா எதிர் திசையில் தோன்றுகின்றன. ஓகேவா? ஓகே. Moon is rises when it is midnight. அதென்ன சொல்லுவாங்கன்னா waning. ஓகேவா? என்ன சொல்லுவாங்கம்மா? waning. என்ன சொல்லுவாங்க? waning. ஓகேவா? என்ன சொல்லுவாங்கம்மா? waning. ஓகே, என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? waning. ஓகே, என்ன சொல்லுவாங்கம்மா? waning. ஓகே, அதாவது moon is rises when it is midnight, அதாவது இரவு நேரத்தில். அப்போ தேய்பிறையானது midnight நடுஇரவிலும். waxing of moon rises during moon, வளர்பிறையானது என்னது? தேய்பிறையானது இரவு நேரத்திலும், வளர்பிறையானது என்னது? நடுப்பகலிலும் தோன்றுகிறது. ஓகேவா? moon is rises when it is midnight. ஓகேவா? அதை சொல்லுவாங்க waning. waning னா தேய்பிறை, waxing னா வளர்பிறை. ஓகேவா? பாத்துக்கோங்க, இது waxing. waning means தேய்பிறை, waxing means வளர்பிறை. ஓகே, அப்போ தேய்பிறையானது நடு இரவிலும், வளர்பிறையானது என்னது? பகல், நடுப்பகலிலும். ஓகே, நடுப்பகலிலும் தோன்றுகிறது. ஓகேவா? It is probably easier to understand the waxing and waning of moon on the order of new moon and full moon. இத இந்த தேய்பிறை, அதாவது இந்த மாதிரிப்பட்ட, அதாவது இந்த such observation, ஓகேவா,
From such observation, the astronomers could explain about waning and waxing of moon. ஓகேவா? So இந்த மாதிரி moon rises when it is midnight and half moon rises during noon. நடுப்பகல். So இந்த மாதிரி அப்சர்வேஷனை உற்று நோக்கியது. ஓகேவா? இதை உற்று நோக்கும் போது வானவியலாளர்கள், ஓகேவா, அதாவது astronomers could explain about waning and waxing of moon. ஓகேவா? அந்த வானவியலாளர்கள் தேய்பிறை மற்றும் வளர்பிறைக்கு ஒரு சில விளக்கங்களை கொடுத்தார்கள். ஓகேவா? It is probably easier to understand the waxing and waning of moon in the order of the new moon and full moon. ஓகேவா? the new moon அப்படினா என்னன்னா, அதாவது என்ன சொல்வாங்க, பௌர்ணமி. என்ன சொல்வாங்க? பௌர்ணமி. full moon அப்படினு சொல்வாங்கன்னா அமாவாசை. என்ன சொல்வாங்க? அமாவாசை. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களே. பௌர்ணமி, அமாவாசை. பௌர்ணமி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்ல வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் வரும். பௌர்ணமி, அமாவாசை. ஓகேவா? அப்போ பௌர்ணமி நல்ல வெளிச்சமாக இருக்கும். ஓகே. அமாவாசை எப்படி இருக்கும்? ரொம்ப இருட்டா இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேவா? நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. என்னது? நியூ மூன். ஓகேவா? நியூ மூன் அப்படிங்கிறது என்னன்னா, ஜெனரலா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பௌர்ணமி. ஓகேவா? ஃபுல் மூன் அப்படின்னா, ஃபுல் மூன்றத ஜெனரலா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அமாவாசை. என்ன சொல்லுவாங்க? அமாவாசை. ஓகேவா? அப்போ நியூ மூன் அண்ட் ஃபுல் மூன். ஓகேவா? அப்போ நியூ மூன்னா பௌர்ணமி, ஃபுல் மூன் மீன்ஸ் அமாவாசை. ஓகேவா? அப்போ இந்த waxing and waning of moon, okay, waxing and waning of moon is depends on the என்னது? நியூ மூன் அண்ட் ஃபுல் மூன். சொல்றாங்க நியூ மூன் அண்ட் ஃபுல் மூன். ஓகேவா? அதாவது பண்டைய வானவியல் அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தேய்பிறை மற்றும் வளர்பிறை, ஓகேவா, தேய்பிறை மற்றும் வளர்பிறை இவற்றிற்கு சில விளக்கங்களை கொடுத்தார்கள். ஓகேவா? சில விளக்கங்களை கொடுத்தார்கள். ஓகே. அப்போ இந்த வேக்சிங் அண்ட் வேனிங் ஆஃப் மூனை என்னது? பௌர்ணமி, அமாவாசையை அடிப்படையாக கொண்டு என்னது விளக்கினார்கள். ஓகேவா? பௌர்ணமின்னு சொல்றது என்னன்னா நல்ல வெளிச்சமா இருக்கும். ஓகேவா? நல்ல வெளிச்சமா இருக்கும். அமாவாசை என்னது? இருட்டா இருக்கும். அப்படிதானே? நியூ மூன் அப்படின்னா பௌர்ணமி, ஃபுல் மூன் அப்படின்னா அமாவாசை. ஓகேவா? சன் இஸ் தி சோர்சஸ் ஆஃப் லைட். ஓகேவா? சூரியன் என்பது என்னது? ஒளியினுடைய ஆற்றல் மூலம். ஓகே. சூரியன் என்பது ஒளியினுடைய ஆற்றல் மூலம். அதனாலதான் இந்த சூரியனை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா inexhaustible energy resources. ஓகேவா? sun is the sources of light. ஓகேவா? அதாவது இந்த என்னது? சூரியன் என்பது என்னது? ஒளியினுடைய ஒரு மூலம். ஓகே. sources of light, ஒளியினுடைய ஆற்றல் மூலம். ஓகேவா? அப்போ இந்த சூரியனை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா sun is the inexhaustible energy resources. ஓகேவா? சூரியன் என்பது தவிர்க்க முடியாத, நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒளி மூலம். ஓகேவா? sunlight falls on the spherical earth but only on the side face. ஓகேவா? இந்த சூரிய ஒளியானது அந்த கோள வடிவானது பூமியினுடைய
கோள வடிவிலான அந்த மையத்தில் அந்த பாகத்தில் என்னது விழுகிறது. இட் இஸ் only on the side facing of the sun. ஓகேவா, side facing sun. ஓகேவா, பக்கவாட்டு. But the opposite side of the earth is without sunlight. பூமியினுடைய மற்றொரு பகுதி நம்முடைய எதிர் திசையில் சூரிய ஒளி விழுவது கிடையாது. ஓகேவா, பூமியினுடைய மற்றொரு பகுதி பூமியினுடைய எதிர் திசையில் சூரிய ஒளி படுவது கிடையாது. ஓகேவா. As the earth spin day and night follows as different parts of the earth appears before sun. ஓகேவா, அதாவது பூமியானது இரவு பகலாக சுழன்று கொண்டிருப்பதால் அந்த பூமியினுடைய பல்வேறு பாகங்கள் பல்வேறு பகுதிகள் சூரியனுக்கு நேராக தோன்றுகின்றன. ஓகேவா, அதாவது as the earth spin day and night, the பூமியானது இரவு மற்றும் பகலாக சுழல்வதால் அந்த பூமியினுடைய பல்வேறு பாகங்கள் different parts, okay, different parts of the earth என்னது before the sun, சூரியனுக்கு நேராக தோன்றுகின்றன. ஓகேவா. Next, that is at all time one half of the earth is illuminated by sun and one half is darkness. ஓகேவா, அதாவது நீ எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாலும் எந்த நேரத்திலும் சூரியனுடைய ஒரு பகுதி ஒளியால் ஒளியிற்றும் மற்றொரு பகுதி இருட்டாகவும் இருக்கிறது. ஓகேவா, நீ எப்போது பார்த்தீங்கன்னா பூமியினுடைய ஒரு பகுதி, that is all time one half of earth is illuminated by sun and one half is darkness. ஓகேவா, அதாவது நீங்க எந்த நேரம் பார்த்தாலும் பூமியினுடைய பூமியினுடைய ஒரு பகுதி ஒளியால் ஒளியுற்றும் மற்றொரு பகுதி இருட்டாகவும் இருக்கிறது. ஓகேவா, அதான் மூன் எக்ஸிபிட் டிஃபரண்ட் ஃபேசஸ். ஓகே, தேங்க்யூ.